உலக சமுதாய சேவா சங்கம் சேலம் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் வாழ்க்கை வள கல்வியை பவர் பாயிண்ட் மூலமாக வேதாத்திரியத்தை கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்னும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து ஆசிரியர்களும் பவர் பாயிண்ட் மூலமாக வகுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கிலே இந்த அற்புதமான ஏற்பாட்டினை நமது மண்டல தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். இதை அனைவரும் ஆர்வத்தோடு கற்று நம்மை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என அனைத்து நிலை ஆசிரியர்களும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே இன்று நமது அன்பிற்கினிய பேராசிரியர் கே பாலாஜி ஐயா, திட்ட அலுவலர் ஆத்தூர் அறக்கட்டளை அவர்கள் பஞ்சேந்திரிய தவ விளக்கம் என்ற தலைப்பிலே பவர் பாயிண்ட் மூலமாக வகுப்பு நடத்த உள்ளார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று வகுப்பினை துவக்குமாறு நம் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக துரியதவம் ஐயா அவர்கள். ஐயா ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம், துவக்கம் ஆக்கினை. துரியம்
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த அரிய கலையை அருளிய ஆசான் அவர்களை நினைந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். சேலம் மண்டலம் வாழ்க வளமுடன். சேலம் மண்டலத்தை சார்ந்த அனைத்து அறிவு திருக்கோயில்கள், அறக்கட்டளைகள், தவமையங்கள், மனவளக்கலை மன்றங்கள் வாழ்க வளமுடன். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. உலக சமுதாய சேவா சங்கம், சேலம் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் வாழ்க்கை கல்வி பவர் பாயிண்ட் மூலமாக வேதாத்திரியத்தை கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கான ஒரு திறநோக்க பயிற்சி. மிக அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமல பாதங்களை வணங்குகிறேன். குருவடி போற்றி, திருவடி போற்றி. உலக சமுதாய சேவா சங்கத்தை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் SKM பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியாறு அறிவு திருக்கோயில் விரிவாக்கத்துறை இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னார் சேலம் மண்டல தலைவர் உழவன்மா தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், சேலம் மண்டல செயலாளர் KS மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், சேலம் மண்டல பொருளாளர் SP சண்முகம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பு சகோதரி அருட்செல்வி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி திரவியம் அவர்களுக்கும், மேலும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் அவர்தம் இனிய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று அகத்தாய்வு 1, அதில் வகுப்பு 2ஆம் நாள் வகுப்பு. அதிலே பஞ்சேந்திரிய தவம் விளக்கம் செய்முறை எப்படி எடுப்பது, இதுதான் இன்றைய வகுப்பு. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மிக அற்புதமான இந்த நாளிலே அனைத்து நிலை ஆசிரியர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளோம். அருட்தந்தை அவர்கள் சூட்சமாக எழுந்தருளி இந்த ஜூம் இணைப்பை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டு இந்த வகுப்பினை தொடங்குகிறோம். பஞ்சேந்திரிய தவ விளக்கம். பஞ்ச இந்திரியங்கள் மீது மனம் வைத்து தவம் செய்வது. அதாவது அருட்தந்தை அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், மனதை அமைதிப்படுத்த வேண்டும், மனதை பக்குவப்படுத்தி ஒரு நிறைவோடு வாழச் செய்ய வேண்டும். அலைப்பாயும் மனதை அந்த அலைப்பாயும் நிலையிலிருந்து விடுபட்டு ஓர்மை நிலை, கூர்மை நிலை, சீர்மை நிலை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மனதை கொண்டு வருவதற்காக பல்வேறு தவமுறைகளை அருட்தந்தை அவர்கள் மன்ற அன்பர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக 9 வகையான தவம்: ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம். இதில் இன்றைய தினம் நாம் பஞ்சேந்திரிய தவம் எப்படி மக்களுக்கு மிக எளிதாக புரியும் வண்ணம், மக்கள் மனதில் பதியும் வண்ணம் எப்படி எடுப்பது என்பதை இன்றைய ஒரு சிறப்பு வகுப்பாக பார்க்கிறோம். பொதுவாக மற்ற தவங்கள் எல்லாம் ஆக்கினை தவம் ஆகட்டும், துரிய தவம் ஆகட்டும், அது எடுக்கும் பொழுது இப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் புருவ மையத்தில் இருக்கிறது, முச்சந்தி வீடு, பஞ்சனை மேல் இறக்கை, நம்ம எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் அது யாரும் அதை பார்த்ததில்லை, ஒரு உணரத்தான் முடியும். அதே போல துரிய தவம் பீனியல் கிளாண்ட் மூளைக்கு இடையில் நம்ம இருக்கிறது, பல்வேறு விளக்கம்லாம் சொன்னா கூட யாரும் அதை பார்த்துருக்க முடியாது. பீனியல் கிளாண்ட் இருக்கக்கூடிய இடத்தையோ அந்த அமைப்பையோ பார்க்க முடியாது. ஒரு உணர்வாக சொல்வதை கேட்டு அதை அப்படியே உணர்வாக உணரத்தான் முடியும். ஆனால் இந்த பஞ்சேந்திரிய தவம் என்பது அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய உடற்கருவிகள், அறிவு கருவிகள், தொழிற்கருவிகள்
இவற்றையெல்லாம் நாம் கண்களால் பார்த்து, கருத்தால் கேட்டு, தொட்டு, முகர்ந்து, சுவாசித்து, ருசி பார்த்து, கேட்டு பயன்படுத்தக்கூடிய அறிவு கருவிகள். சோ இதை நாம நல்ல மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இந்த தவத்தை கொண்டு போகணும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், அதுதான் பஞ்சேந்திரியங்கள், அறிவை அறியக்கூடிய கருவிகள். அதனாலதான் அறிவு கருவிகள். ஒன்றை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்துவதுதான் அறிவு. அறிவு என்பது என்னன்னா, ஒன்றை அறிந்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது, அதற்கு பயன்படக்கூடிய கருவிகள், அதுதான் அறிவு கருவிகள். ஞானேந்திரியங்கள், ஞானத்தை அடைவதற்கு துணை புரியும் கருவிகள். இந்த கருவிகளை நாம் மனம் வைத்து தவம் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் பஞ்சேந்திரிய தவம். இப்போ ஒரு அன்பரை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அவங்க நண்பர்களோ எப்படியோ மன்றத்தை பத்தி சொல்லி மன்ற நிகழ்ச்சிகள்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. இல்ல நம்முடைய மன்ற பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் போய் அவங்களை கேன்வாஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து மன்றத்துல உட்கார வச்சிடுறாங்க. என்னதான் உட்கார வச்சு உடற்பயிற்சி, தவம், காயகல்ப பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் இந்த புலன்மயக்கம் என்ன பண்ணும், அவங்கள எப்படா இந்த செக்ஷனை விட்டு வெளியே போகலாம், நம்ம டிவி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இருக்கிறது, இல்ல ஒரு டீ ஷாப் போறது, இப்படி மனமானது அந்த புலன்மயக்கத்துக்கே அடிமைப்பட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னே நினைச்சிட்டு இருக்கும். சோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களை மாற்றுவதற்கும் மனவளக்கலையை மனதில் பதிய வைப்பதற்கும் ஐம்புலன்களை அடக்கம் செய்வதற்கும் பஞ்சேந்திரிய தவம் தான் மிக சிறப்பான ஒரு தவம். சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்ப பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல எதெல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமா நமக்கு என்னென்ன உணர்வு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். இதுதான் பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது. ஐம்புலன்கள் எப்படி சொன்னாலும் இந்த ஐந்தை தான் குறிக்கும். தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். தொழில் கருவிகள்ங்கிறது வேற. நம்முடைய உடல்ல ஒரு தொழிலை செய்வதற்கு ஒரு தொழிலை செய்வதற்கு சிவகாமி அம்மா நாமக்கல், மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒரு தொழிலை செய்வதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் கை, கால், வாய், பால்குறி, குதம், அதெல்லாம் தொழிற்கருவிகள். இப்ப நாம பஞ்ச இந்திரியங்களை பார்த்து அதை பற்றிய பெருமையை, மதிப்பை உணர்ந்து கொண்டால் அதை எப்படி சிறப்பாக பயன்படுத்துவது. இப்போ ஒரு நகையே இருக்கு, இதனுடைய மதிப்பு பல லட்சம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அவங்க உடனே பத்திரமா கொண்டு போய் பீரோவில் வைப்பாங்க. ஒரு கவரிங் நகை, இந்தாங்க இதை வச்சுக்கீங்கன்னு சொன்னா கொண்டு போய் டேபிள் அப்படி மேல வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பொருளை மதிப்பை உணர்ந்து கொண்டால் அது சிறப்பாகவும் பயன்படுத்துவதிலே அக்கறையும் ஏற்படும். அந்த வகையில் நம்முடைய உடல் உறுப்புகளை, அந்த உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய செயலை, அது எப்படியெல்லாம் நமக்கு பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துள்ளது அப்படிங்கறது எல்லாம் நாம மக்கள் மனசுல உணர வச்சிட்டோம்னா, ஆஹா இவ்வளவு அற்புதமான உறுப்புகள் நம்ம கிட்டயே இருக்கு, இது நாம எப்படி பயன்படுத்தணும், எப்படி புலன் அடக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாமே இந்த பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ முதல்ல தோல். தோல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிற்றறைகள், செல்களால் ஆனது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு கவசம் போல உடம்ப முழுசையும் கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த தோல். இந்த தோல் மூலமாக எந்த வகையான உணர்வை நாம் பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அழுத்தம். அந்த
அழுத்தம் உணர்வை சமன் செய்வதற்காக, இந்த சுற்றுப்புற சூழலில் வரக்கூடிய தட்பவெட்ப சூழலை சமன் செய்வதற்காக இந்த தோல் நமக்கு எப்படியெல்லாம் நம்ம அந்த பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நம்ம போடக்கூடிய உடைகள், நாம இருக்கக்கூடிய உறைவிடம், நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஒரு ஃபேன், ஏசி, ஹீட்டர் எல்லாமே எதற்காக? இந்த தோலினுடைய அழுத்த உணர்வை சமன் செய்வது, அந்த தட்பவெட்ப சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். ரொம்ப ஹீட்டா இருந்தா ஃபேன் போட்டு கூலிங் பண்றோம், ஏசி போட்டுக்கிறோம். இல்ல ரொம்ப கூலிங்கா இருந்தா ஹீட்டர் வச்சு ஹீட் பண்றோம். நம்ம உடைகளும் அப்படிதான். ரொம்ப குளிர்காலமா இருந்தா கம்பளி உடைகள் கதகதப்பா போட்டு இந்த தோலை அப்படியே நம்ம அழுத்தமா வச்சுக்கிறதுக்கும், ரொம்ப வெயில் காலமா இருந்தா பருத்தி உடைகள் போட்டு காத்தோட்டமா நம்ம போட்டுக்கிறதுக்கும் அந்த தோல் தான் நமக்கு மிகவும் துணையாக இருக்கிறது. அப்ப அந்த தோல் அதிலிருந்து வரக்கூடிய அழுத்த உணர்வை முதல்ல நாம என்ன பண்ணணும், தவத்தின் மூலமாக அந்த தோல் முழுவதையும் நாம நினைக்க செய்யும் பொழுது அந்த தோலை பற்றிய ஒரு உணர்வும் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அழுத்த உணர்வும் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது பஞ்சேந்திரியம் நாக்கு. இந்த நாக்கு மிக மென்மையானது, சுவை அரும்புகள் உடையது, 6 சுவைகளை உணரக்கூடியது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள நாக்கினுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, விலங்குகளின் நாக்கு தடிமனானது, சுவை அரும்புகள் கிடையாது. சாப்பிடும் உணவு, சாப்பிடாத உணவு ரெண்டு தான் அதுக்கு தெரியும். சாப்பிடும் உணவா இருந்தா சாப்பிடும், சாப்பிடாத உணவுன்னா அது கிட்ட கூட வரவே வராது. ஆனா நம்முடைய மனிதர்களுடைய நாக்கு சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சாப்பிட முடியாத உணவாக இருந்தாலும் அதை எப்படியாவது சுவையை மாற்றி மெருகூட்டி, சுவை கூட்டி, வண்ணங்கள் கூட்டி அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த நாக்கின் மூலமாக சுவையை அனுபவிக்கிறோம். பெரும்பாலான மனிதர்கள் இந்த சுவைக்கு தான் அடிமையா இருப்பாங்க. அந்த சுவையினுடைய அருமையில மயங்கினவங்க அதை தேடி 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 அலைந்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்படிப்பட்ட இந்த நாக்கு மிக மென்மையானது, சுவை அரும்புகள் மொட்டுகள் உள்ளது. இப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள நாக்கினுடைய வித்தியாசம் பார்த்தோம்னா, சிங்கத்துடைய நாக்கு ரொம்ப தடிமனா இருக்குமா. 4 தடவை நம்ம கையை நக்குச்சுன்னா நம்ம தோல் அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும், அந்த அளவுக்கு தடிமனான நாக்கு. ஆனா மனிதர்களின் நாக்கு ரொம்ப மென்மையானது, சுவை அரும்புகள் உடையது. நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த சுவையை உணர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கை இனிக்கும். அப்ப அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம அந்த நாக்கனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்தது மூக்கு. வாசனை உணர்வை, மனம். மூக்கின் மூலமாக நம்ம மனம் வாசனை உணர்வை பெறுகிறோம். மூக்கு தானே, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. மிக முக்கியமான உறுப்பு மூக்கு. ஒரு மனிதன், நம்ம இந்த வகுப்பை எடுக்கும் பொழுது அந்த உறுப்புகளை பத்தின ஒரு விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நம்ம சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவின் அளவை தீர்மானிப்பது எது? மூக்கா, நாக்கா அப்படின்னு கேட்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாக்கு தாங்க சார், சுவையா இருந்தா நல்லா சாப்பிட முடியும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மூக்கு தாங்க சார், வாசனை நல்லா இருந்தாதான் சாப்பிட முடியும் அப்படிம்பாங்க. சரி, நாக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, அப்புறம் மூக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள நம்ம வகுப்போட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். அப்ப நாக்குன்னு சொன்னவங்க பாதி பேர் கை தூக்கியிருப்பாங்க, மூக்குன்னு சொன்னவங்க பாதி பேர் கை தூக்கியிருப்பாங்க. ஆனா உணவினுடைய அளவை தீர்மானிப்பது எதுன்னு கரெக்டா பார்த்தோம்னா, இப்ப நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றோம். வீட்டுக்குள்ள வர்றப்பயே நல்ல கமகமான ஒரு தாளிப்பு பண்ண ஒரு சாம்பார் வாசனை, பொரியல் பண்ண வாசனை, ஒரு நல்ல பிரியாணி பண்ண வாசனை, இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல உடனே நம்முடைய வயிற்றுல கப 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 கபன்னு பசி தூண்ட ஆரம்பிச்சிடும். அப்ப முதல்ல நமக்கு அந்த பசி உணர்வை தூண்டக்கூடியது, சாப்பிடக்கூடிய அளவை தீர்மானிப்பது மூக்கு. அதனாலதான் மூக்கை பார்த்தீங்கன்னா வாய்க்கு மேல வச்சிருப்பாங்க. அப்ப வாய்கிட்ட ஒரு உணவை கொண்டு போகும் பொழுது அந்த சுவை, இது நல்ல உணவா, கெட்ட உணவா, கெட்டு போன உணவா அப்படிங்கிறத நமக்கு தீர்மானிக்கக்கூடிய உறுப்பு மூக்கு தான். அப்படிப்பட்ட மூக்கு இப்போ
பழக்கமானவங்களுக்கு பழக்கமான இடத்துல பழக்கமான வாசனையை அனுபவிச்சாதான் அந்த இடத்துல இருக்க முடியும். இதெல்லாம் சில எக்ஸாம்பிளா நம்ம எடுத்து சொல்லணும். வகுப்பு எடுக்கும் பொழுது ஒரு பூக்கடையில வேலை செய்யறாங்க. தினம் பூக்கடையில கூட்டி கழுவிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. அந்த பூவோட வாசம் அவருக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து, அவர் ஒரு நாள் மட்டன் ஸ்டால்ல வந்து படுத்துக்க சொன்னா அந்த வாசனையில அவரால் படுக்க முடியுமா? ஐயோ அப்பா, என்னால இங்க படுக்க முடியாது அப்படின்பாங்க. இல்ல ஒரு மட்டன் ஸ்டால்ல வேலை செய்யறவரை பூக்கடையில வந்து நீ இங்க படுத்துக்கப்பா அப்படின்னா, மட்டன் ஸ்டால் வாசனையை விட பூ வாசனை மிக அற்புதமா இருக்கும். ஆனா அவருக்கு தூக்கம் வராது. ஐயோ அப்பா, இந்த வாசனை நமக்கு ஒத்து வராதும்பாங்க. சோ பழக்கமாயிடுச்சுன்னா அந்த மூக்கு அந்த வாசனைக்கு அடிமையாயிடும். சில சுவையான சம்பவங்களை நம்ம இந்த வகுப்பு எடுக்கும் பொழுது, இந்த உறுப்பை பத்தி நம்ம சொல்லும் பொழுது, 2 பேர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சைவம் விரும்பி சாப்பிடுறவர், இன்னொருத்தர் அசைவம் விரும்பி சாப்பிடுறவர். 2 பேரும் நண்பர்கள். ஒரு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மட்டன் ஸ்டால் வருது. அந்த மட்டன் ஸ்டால் பக்கமா போறப்பயே அந்த வாசனை வரும். அந்த வாசனையை பார்த்த உடனே சைவம் சாப்பிடுறவர் மூக்கை இறுக்கி பிடிச்சுக்கிறார், அசைவம் சாப்பிடுறவரும் மூக்கை இறுக்கி பிடிச்சுக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த வாசனை பிடிச்சிருக்கு, இவருக்கு பிடிக்கல, அவர் சாப்பிடுறவர், இவர் சாப்பிடாதவர், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன ஒரு காரணம்னு நம்ம சுவையா சொல்லணும்னா, மட்டன் சாப்பிடாதவரு இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னு மூக்க பிடிச்சுக்கிறார். மட்டன் சாப்பிடுறவரு உள்ள போன வாசனை வெளியே வரக்கூடாதுன்னு பிடிச்சுக்கிறார். இந்த மாதிரி நம்ம சுவையான சில சம்பவங்களை சொல்லும் பொழுது அந்த மூக்கை பற்றிய உணர்வை அவர்கள் மிக அழகாக உணர்ந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். அடுத்தது கண்கள், ஒளி உணர்வு. இப்ப விலங்குகளுடைய கண்ணுக்கும் மனிதனுடைய கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, விலங்குகளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை மட்டும்தான் தெரியும். ஆனா மனிதர்களுக்கு 7 வண்ணங்கள். வானவில்ல பாத்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்கும். 7 வண்ணம். அந்த 7 வண்ணங்களை கொண்டு எத்தனையோ லட்சக்கணக்கான வண்ணங்கள், அதையெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கண்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும், கண்களை எப்படி பராமரிக்கணும்? விடிய விடிய ஒரு 4 CD கிடைக்குதுன்னுட்டு விடிய விடிய 4 CD போட்டு ஒரே நாள்ல பார்த்தா என்ன ஆகும்? கண்கள், அதுல இருக்கிற ஜீவகாந்தம் பூரா வெளியே போய் கண்களுடைய ஒளியே கம்மியாயிடும், கண்ணெல்லாம் வீங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த கண்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்த முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அதை பற்றிய உணர்வு அவங்க நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு காதுகள். காதுகள்னு சொல்லும் பொழுது என்னன்னா, ஒரு 2 நபர்களுடைய காதுகள் ஒரு மாதிரி இருக்காங்க. எப்படி கைரேகை வித்தியாசமா வருமோ அந்த மாதிரி காதுகளும் வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. சென்று பற்றக்கூடிய பொறி, நின்று பற்றக்கூடிய பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை போய் சென்று பார்த்து பற்றி கொள்ளும். ஆனா காது அப்படி இல்லை. நின்ற இடத்துல இருந்து எங்கேயோ தூரமா சத்தம் கேட்கும், அதை காதுல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சுவையா சொல்லணும்னா, வகுப்புல ஆசிரியர் நல்ல சிறப்பான ஒரு முறையில ஒரு தத்துவத்தையோ ஒரு இதையோ விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க வகுப்பு பாடங்களை. ஆனா மாணவர்கள் அப்படியே உட்காந்து ஆசிரியரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்றதையே கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க காது எங்கேயோ தூரமா ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கும், அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் லைன் அங்க கொண்டு போயிடுவான் கனெக்ஷனை. ஸோ அந்த மாதிரி காதை வந்து நம்ம விரும்பிய விஷயத்த கேட்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது, அப்ப இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இதிலிருந்து பெறக்கூடிய அழுத்தம், சுவை, மனம், ஒளி, ஒளி, இதெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்குது, எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, நம்ம உறுப்புகள் இவ்வளவு வேலை செய்யுதா அப்படிங்கறத ஒரு புதுசா பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான விளக்கத்தை இந்த பஞ்சேந்திரிய தவத்துக்கு கொடுக்க முடியும். அடுத்தது இதுதான் வள்ளுவர் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே எதெல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டானா உலகத்தையே தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறாங்க. அதேதான் தாய்மானவர்னு சொல்லுவார். பஞ்ச சுத்தி செய்து நின்னை பாவித்து பூஜை செய்தால் விஞ்சிய ஞானம் விளங்குமே பராபரமை. பஞ்ச சுத்திங்கிறது இந்த பஞ்ச இந்திரியங்களை எப்படி சுத்தம் செய்து பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான்.
ஸோ அப்படி மிக அற்புதமாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இதுல பண்றோம். அடுத்தது இந்த ஐம்புலன்கள் எப்படி நம்மிடம் தோன்றியது, எந்த வகையான உணர்வை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 5 புலன்களை அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும். சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. இது அருட்தந்தை அவர்கள் சொல்லி ஒரு பாட்டு. அப்ப இந்த 5 புலன்கள் நமக்கு எப்படி தோன்றியது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, விண் முதல் தோற்றம், பஞ்சபூதங்கள்ல முதல் தோற்றம் விண். விண் எப்படி தோன்றியது? இறைநிலை, சுத்தவெளி. இந்த சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தம் காரணமாகவும் நுண் அதிர்வின் காரணமாகவும் தோன்றிய முதல் தோற்றம் இறை துகள். இந்த இறை துகளின் சேர்க்கை விண் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிரபஞ்ச தன்மாற்றம் வரும் பொழுது இந்த பாடத்துல மிக சிறப்பாக அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்க பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சேந்திரியத்துல முதல்ல விண் எப்படி தோன்றியதுங்கிறத நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்தமும் நுண் அதிர்வும் முதல் தோற்றமாகிய இறைத்துகள் தோன்றியது. இறைத்துகளின் சேர்க்கையினால் விண் அணு தோன்றியது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த விண் என்ற பூதம் எப்படி இருக்கிறது, எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சுத்த வெளியில இருக்கிறது. சுத்த வெளியினுடைய தன்மை என்ன? சூழ்ந்த அழுத்தம். அந்த அழுத்தம் காரணமாக அதற்கு ஏற்படக்கூடிய முதல் பண்பு தொடு உணர்வு. இப்படி நம்ம பிரபஞ்சம் அந்த ஐம்பூதங்கள் எப்படி வந்தது, அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்தது விண்ணினுடைய சுழற்சி. விண்ணினுடைய சுழற்சியால் தோன்றக்கூடிய காற்று என்ற ஒளியோட வருது. அதுதான் பக்தி மார்க்கத்துல பெருமாள் ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம் வச்சிருப்பாரு. சங்கு அந்த ஒளி, சக்கரம் அந்த சுழற்சி. அந்த ஒளியை நாம கேட்கறதுக்கு தான் நமக்கு தோன்றியது காது, கேட்டல் என்ற உணர்வு நமக்கு அங்க வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதற்கப்புறம் இந்த காற்று அழுத்த காற்றாக மாறும் பொழுது நெருப்பாக மாறி வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த வெளிச்சம் ஒளியாக நம் கண்களால உணர முடியுது, பார்க்க முடிகிறோம் அப்படின்னு சொல்றோம். அதற்கடுத்தது இந்த நெருப்பு குளிர்ச்சி அடைந்து நீராக மாறுகிறது. நீராக மாறும் பொழுது அந்த காந்த நிலை சுவை, அது எங்க நம்ம நாக்கின் மூலமாக ருசி பார்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். அதற்கடுத்த பூதமாகிய நிலம், நிலத்துல தோன்றக்கூடிய மனம், அது நம்முடைய மூக்கு முகரத வாசனையை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றியது, அதிலிருந்து வரக்கூடிய காந்த நிலை எப்படி இருக்கிறது, அதிலிருந்து வரக்கூடிய புலன் உணர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நம்ம உடல் உறுப்புகள் இவ்வளவு வேலையை இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியும். ஓகே, அடுத்தது இந்த 5 புலன்கள் அடுத்தது என்னவா மாறுது, எப்படி காந்த நிலை பெறுது, அடுத்த செல் பார்க்கணும். வான்காந்தம், ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகிறது, ஒன்றுக்கொன்று என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வான்காந்தம்ங்கிறது என்ன? வானில் இருப்பது வான்காந்தம். ரொம்ப சிம்பிளா அந்த கேள்வியிலேயே நம்ம பதில் சொல்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வான்காந்தம்ங்கிறது வானத்துல இருந்தா அது வான்காந்தம். ஜீவகாந்தம்ங்கிறது என்ன? ஒரு ஜீவனுக்குள்ள இருந்தா அது ஜீவகாந்தம். அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆஹா இவ்வளவு ஈஸியா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்ப இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பருவுடல் ஆகட்டும், நுண்ணுடல் ஆகட்டும், காந்த உடல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படை விண். அந்த விண் எப்படி இருக்கிறது?
தற்சுழற்சி கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தற்சுழற்சியினால் என்ன வெளியேறுகிறது? இப்போ ஒரு ஃபேன் சுத்துது, தற்சுழற்சி கொண்டு சுத்தும் பொழுது அதிலிருந்து காற்று வெளியே வருது. அந்த மாதிரி இந்த விண் தற்சுழற்சி கொண்டு இயங்கும் பொழுது அதிலிருந்து வெளியேறக்கூடியது காந்தம். இந்த காந்தம் பிரபஞ்சத்தில் இருந்தால் அது வான்காந்தம், உயிருடல்களில் இருந்தால் அது ஜீவகாந்தம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, அடுத்தது புலன்மயக்கம், பொருள் மயக்கம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம என்னதான் ஒரு அன்பர்களை கூட்டிட்டு வந்து மன்றத்துல உட்கார வச்சு வகுப்பெடுத்து எவ்வளோ ஆர்வத்தோடு ஆசிரியர்கள் ஆர்வத்தோடு சொல்லி தருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மன்றங்கள்ல தெரியும், ஆசிரியர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு சொல்லி தருவாங்க. ஆனா மாணவர்கள் ஏதோ இது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு மாதிரி, எங்கேயோ போற வேலையை விட்டுட்டு நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த இதை டேர்ன் பண்றதுதான் இந்த பஞ்சேந்திரிய தவம். அந்த நிலையை மாத்துறது தான், அந்த புலன்மயக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறது தான், பொருள் மயக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறது தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். அது அருட்தந்தை அவர்கள் ஒரு பாடல்ல மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். இந்த 5 புலன்கள் மூலமாக நமக்கு 5 வகையான இன்பங்கள் கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மகரிஷி பாருங்க, மிக அழகா சொல்றாரு, 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதே இன்பம் என உணர் மயக்க நிலையில் நாம இருக்கிறோம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென்று அறிந்து கொண்டோம். உந்த குண்டலினி பொருவமைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம் அப்படிங்கிற. இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தும் பொழுது, அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அதிகமான உயிரின் ஆற்றல் செலவாகிறது, அழிகிறது. அதை நாம் சிந்தனையில் உயரும் போது, இந்த ஜீவகாந்தம் அழிவது சிதறுவதுதான் ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். எனவே இந்த ஜீவகாந்தத்தை எப்படி பயன்படுத்துவது, எப்படி செலவு செய்வது, எப்படி இந்த புலன்மயக்கத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத அவங்க உணர வச்சிட்டோம்னா, வெளியில போகணும், அங்க போகணும், இங்க போகணுங்கிற எண்ணம் எல்லாம் மாறி மன்ற நிகழ்ச்சிகள்ல, மன்ற செயல்கள்ல ஈடுபாட்டோட உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அருட்தந்தை அவர்கள் அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராகும். இந்த 5 புலன்கள்ல அடக்கம் பெறாம ஒரு மனிதனுக்கு நம்ம எவ்வளவுதான் தத்துவத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு அது நிறைவு கொடுக்காது. இந்த 6 குணங்கள், தீய குணங்கள் தான் மேலோங்கி வந்து கொண்டே இருக்கும். ஒரு வில்லை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்து விடுறோமோ அது சரியான குறி பார்த்து நம்ம விடும் பொழுது அது சரியான இடத்தை போய் அடையும். ஆனா அதே அம்பு தவறான இலக்கை நோக்கி இழுத்தோம்னா இன்னும் வேகமா தவறான இடத்துக்கு போகும். சோ அந்த மாதிரி இந்த 5 புலன் அடக்கம் இல்லாம, 6 குணம் சீராகாம நம்ம என்னதான் தவ பயிற்சியை மேலும் மேலும் சிறப்பா கொடுத்தோம்னாலும் தவறு செய்ய நினைப்பவர்கள் இன்னும் வேகமா தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த நிலை மாறணும்னா முதல்ல இந்த புலன் மயக்கம், பொருள் மயக்கத்திலிருந்து மக்கள் விடுபட்டு வெளியே வரணும். சரி, ஜீவகாந்தத்தின் இருப்புக்கும் தூண்டப்பட்ட நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தையே நாம் உணர்வாக பெறுகிறோம். இப்ப நம்ம கண்கள் மூலமா ஒரு ஜீவகாந்தம் 10% வெளியே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப பிரைட்டா இல்ல ஒரு கலர்ஃபுல்லா ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இருக்குங்கிறது நம்ம கண்ணை விரிச்சு ரொம்ப நேரம் ரொம்ப அதிகமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது கண்கள் மூலமாக வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் 20%, 30% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப ஜீவகாந்தத்தின் இருப்புக்கும் இப்ப வெளியில நம்ம பார்த்தனால ஏற்பட்ட தூண்டப்பட்ட நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தையே நாம் உணர்வாக பெறுகிறோம். அப்ப புலன்கள் என்பது நமது உயிர் சக்தி செலவாகும் மடைகள். இதனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த புலன்கள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்குது, இந்த ஞானேந்திரியங்களும் தொழிற்கருவிகளும் தான் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்குது, இதை தவிர வேற எதுல இன்பம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த புலன்களின் மூலம் புலன்கள்ங்கிறது என்ன, நம்முடைய உயிர் சக்தி செலவாகும் மடைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க.
உயிரின் செலவுதான் உணர்ச்சிகள். அப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்முடைய உயிரின் செலவு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. உயிரின் செலவேதான் இன்பமாகவும் துன்பமாகவும் உணரப்படுகிறது. இன்பம்ங்கிறது அளவோடும் முறையோடும் ஜீவகாந்தம் செலவானா அது இன்பமா இருக்கும். அதே ஜீவகாந்தம் அளவு முறை மீறி அதிகமாக வெளியேறினால் அதே இன்பமே இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாகவும் மாறும். ஓகே, அடுத்தது. இப்ப புலன் மயக்கமும் உண்மை உணர்வும் பொதுவா இந்த மன்றத்துக்கு வருவதற்கு முன்பு வரை இல்ல நாமளே கூட ஒரு இன்பம் அப்படிங்கிறது பொருட்களில் உள்ளதா அதை நுகரும் புலன்களில் உள்ளதா அப்படிங்கறது ஒரு கேள்வி கேட்டோம்னா பொருட்களில் தான் உள்ளது. லட்டு எவ்வளவு சுவையா இருக்கிறது, ஜிலேபி எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது, அந்த இன்பத்தை அந்த லட்டும் ஜிலேபியும் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பஞ்சேந்திரிய தவம் எடுத்த பிறகு லட்டுலையும் ஜிலேபியிலையும் இன்பம் இல்லை, அதை உணரக்கூடிய நாக்கில் தான் இன்பம் இருக்கிறது, அந்த புலன்களில் தான் இன்பம் இருக்கிறது, அந்த புலன் கருவிகளில் தான் இன்பம் இருக்கிறது, பொருட்களில் இன்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ புலனுணர்வு அனுபவங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவருக்கும் வருவதில்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். புலன் தொடர்பு, கொள் பொருட்கள், தோற்றம், தன்மைக்கேற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். புலன் தொடர்பு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். புலன் மூலம் நிழல் விண்ணாம் ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கேற்ப இன்ப துன்பம் நல்கும். அதாவது இந்த புலன்கள் மூலமா ஜீவகாந்தம் எவ்வளவு செலவாகுதோ அளவோடு செலவானா அது இன்பம், அளவுக்கு மீறி செலவானா அதுவே துன்பமாக மாறும். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும் புலன்வெளியே மனம் உணரும் அனைத்துமே காந்த கூத்து. கூத்து கட்டுறவங்களை பாத்தீங்கன்னா அது விடிய விடிய கூத்து கட்டுவாங்க, கடைசியில பார்த்தா காலையில பார்த்தா ஒண்ணு இருக்காது. இந்த மாதிரி இந்த புலன்கள் மூலமா நம்ம அனுபவிக்கிற இன்பம் எல்லாமே வெளியில இருந்து கிடைக்குது, வெளியில இருந்து கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது உண்மை அல்ல. நம் புலன்களால் நாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது மட்டும்தான் இன்பம் அப்படிங்கிற புலன் மயக்கத்துல இருந்து விடுபட்டு உண்மை உணர்வு பெறுவதுதான் இந்த பஞ்சேந்திரிய தவம். ஓகே, அடுத்தது. அதுதான் ஜீவகாந்த செலவு. நம்முடைய உடல்ல விண் என்ற உயிர் துகள் தற்சுழற்சி கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த தற்சுழற்சியினால் வெளியேறக்கூடிய காந்தம் இந்த ஜீவனுக்குள் உடலுக்குள் இருந்தால் அது ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் இந்த புலன்கள் வழியாகவும் மனம் வழியாகவும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த புலன்கள் தாங்குகின்ற அளவுக்கு அது வெளியேறினால் அது இன்பத்தை கொடுக்கும். ரொம்ப இன்பமா இருக்கு, இன்னும் நம்ம அதிகமா அனுபவிக்கணும் அதிகமா அனுபவிக்கணும் அதிகமா அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோட அதை தொடர்ந்து செயல்படுத்தி பயன்படுத்தும் பொழுது இன்பமே என்னவா மாறிடும், துன்பமாக மாறிடும். அதுதான் ஜீவகாந்த செலவுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, அடுத்தது. அப்போ இந்த ஐம்புலன்களை அடக்கி ஒரு மனம் அமைதி பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5 அளவு முறை அதிகமாகவும் கூடாது, குறைவாகவும் கூடாது, முறை மாறியும் அனுபவிக்க கூடாது. அப்படி இருந்தாதான் நம்முடைய உடல் அமைதி பெறும். அதனால் அருட்தந்தை அவர்கள் உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். அப்ப இந்த மனித உடலினுடைய, அதான் நான் முதலே சொன்னேன், இந்த மனித உடல், அந்த உடல் உறுப்புகளுடைய மதிப்பு, அதனுடைய பயன்பாடு, இதையெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவங்க இந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப இவ்வளவு
அற்புதமான வேலையெல்லாம் இந்த உறுப்புகள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி அந்த உறுப்பு மேல தவம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்தது இப்ப பஞ்சேந்திரிய தவத்தின் பயன்கள் இதுதான் நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் தான், அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த உறுப்புகளை பத்தி நல்லா தெரிஞ்சு உட்காந்துருப்பாங்க. பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய செக்சுவல் கிளாண்டுன்னு அவங்க எல்லாம் யாரும் பார்த்ததில்லை. ஆனா இந்த உறுப்புகள் எல்லாம் அவங்க பார்த்தது, கேட்டது, அனுபவிக்கிறது, தொட்டது, எல்லா உறுப்புகளும் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த உறுப்புகளை பஞ்சேந்திரிய தவம் செய்வதன் மூலமாக பாதுகாத்தா என்ன நன்மை அப்படின்னா, அப்ப இந்த புலன்மயக்கத்திலிருந்தும் அந்த பொருளிலிருந்து தான் இன்பம் வருகிறது என்ற பொருள் மயக்கத்திலிருந்தும் ஒரு மனிதன் வெளியே வரணும், விடுபடணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, ஒரே தவம் பஞ்சேந்திரிய தவம் தான். அடுத்தது அப்ப ஐம்புலன் அடக்கம். இந்த ஐம்புலன் அடக்கம் பெறாமல் ஆன்ம ஞானம் என்பது சாத்தியம் கிடையாது. ஆன்மா என்பது என்ன? இந்த உடல், உயிர், அறிவு, மனம் இதையெல்லாம் உணர்ந்து கொள்வது, அந்த உறுப்புகளை பயன்படுத்துவது. இந்த 5 புலன்கள் வழியாக இருக்கக்கூடிய இன்பத்திலேயே மனம் நாட்டமாக இருக்கும் போது எப்படி ஆன்ம ஞானம் பெற முடியும்? ஸோ அந்த 5 புலன் உணர்வுல இருந்து நம்ம வெளியே வந்து வந்தாதான் ஆன்ம ஞானத்துக்குரிய முதல் வாசப்படியவை மிதிக்க முடியும். இதுதான் ஒரு சுவையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதர் இந்த ஐம்புலன் அடக்கம் பெற வேண்டும். இந்த நகரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, காது கேட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம ஏதாவது சாப்பிட சொல்லுது. எனவே இந்த இதெல்லாம் விட்டுறணும். ஐம்புலன் அடக்கம் தான் நமக்கு முக்கியம். நம்ம தனியா காட்டுக்குள்ள போயிடணும். அங்க போய் உக்காந்து தவம் பண்ணோம்னா இந்த 5 புலன்களும் அடங்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டுக்கு போய் உக்காந்துக்கிறாரு. கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு பொண்ணு அந்த பக்கமா நடந்து போறத பாக்குறாரு. என்னம்மா இந்த பக்கமா நடந்து போற? நானே யாரும் பார்க்க கூடாதுன்னு இங்க வந்து உட்காந்து இருக்கிறேன், நீ வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறியா அப்படின்னு. சாமி, இங்க ஒரு புத்துமாரியம்மன் கோயில் இருக்கு, நான் பால் ஊத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போட்டோட கண்ணுல பாத்துட்டோமே, இந்த கண்ணு பார்த்தனாலதானே இந்த பேச்சு வந்தது, அதனால நம்ம நாளையில இருந்து கண்ணை திறந்து பார்க்க கூடாதுன்ட்டு கண்ணை ஒரு துணி போட்டு எரிக்கி கட்டிட்டார். மறுநாள் அந்த அம்மா அந்த பக்கமா நடந்து வரும் பொழுது காலில் கொலுசு சத்தம் கேக்குது. என்னம்மா வந்துட்டியா அப்படின்னு கேக்குற. ஆமா சாமி, பால் ஊத்த வந்தேன். அட கடவுளை, இன்னைக்கு காதுல கேட்டனால பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு காதை எரிக்கி கட்டிக்கிறார். முதல்ல கண்ணை கட்டிட்டாரு, அப்புறம் காதை கட்டிட்டாரு. அடுத்தது அந்த 3வது நாள் அந்த அம்மா நடந்து வரப்ப மல்லிகைப்பூ வாசம் இவருடைய மூக்குக்கு வருது. என்னம்மா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறேன். அட கடவுளை, இன்னைக்கு வாசனையை பார்த்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் மூக்கையும் சேர்த்து கட்டிக்கிட்டாரு. 4வது நாள் இப்ப அந்த அம்மா வந்தது நமக்கு தெரியாதே, நம்ம எதுவுமே நினைக்க வேண்டியது இல்லையே, பேச வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தவரு வந்துட்டா இல்லையா, வந்துட்டா இல்லையா. இப்ப இந்த மனசை எதை போட்டு கட்டுறது? ஏமா நீ வந்துட்டா இல்லையா அப்படின்னு அதுவா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த ஐம்புலன் அடக்கம்ங்கிறது கட்டுவதனால் வராது. அந்த உறுப்புகளின் மேல் மனம் வைத்து தவம் செய்தால்தான் அந்த உறுப்புகள் அடக்கம் பெற்று ஆன்ம ஞானம் பெறுவதற்கு மிக துணை இருக்கும். அடுத்தது எண்ணம், சொல், செயலில் ஒரு விழிப்பு நிலை. இந்த செயல் செய்தால், இந்த உறுப்பை இந்த அளவிற்கு மேல் நாம் பயன்படுத்தினால் இந்த உறுப்புகள் பாதிக்கப்படும், இது நம்முடைய உடலுக்கு கேடு, இதை நாம் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பஞ்சேந்திரிய தவம் செய்த பிறகுதான் அந்த விழிப்பு நிலை வரும். இல்லைன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் இன்னும் 2 லட்டு சாப்பிடலாமா, இன்னும் 2 ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணு முழிச்சிருக்கலாமா, இப்படியே நம்முடைய எண்ணம் வந்து அந்த புலன் மயக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த பஞ்சேந்திரிய தவம் செய்து அந்த புலன்கள் மேல் மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது அந்த புலன்களை விழிப்பு நிலையில் பயன்படுத்தக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு எண்ணம், சொல், செயல். ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, சொல்தான் செயலாக மாறுகிறது, செயல்தான் பழக்கமாக மாறுகிறது, பழக்கம்தான் வழக்கமாக மாறுகிறது, வழக்கம்தான் மீண்டும் எண்ணமாக மாறுகிறது. இப்படியே ஒரு தொடர் சங்கிலியாக ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம், சொல், செயலில் ஒரு ஒழுங்கு நிலை ஏற்பட வேண்டுமானால் பஞ்சேந்திரிய தவம் மிக அற்புதமான செயல்பாடாக நமக்கு இருக்கும்.
அதே போல 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு. இதெல்லாம் என்னதான் எண்ணம், இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் இந்த புலன்மயக்கம் இருக்கும் பொழுது இந்த 5 அளவு முறை கொண்டு வர முடியாது. இந்த 5 அளவு முறை வரணும்னா பஞ்சேந்திரிய தவத்தை தொடர்ந்து நம் மன்றத்தில் சொல்லி கொடுத்து மக்களை செய்ய வைத்து பயன்பெற செய்யும் பொழுதுதான் 5 அளவு முறை என்பது நம்ம சொல்லாம வரும். அதற்கடுத்தது மிக முக்கியமானது மன அமைதி. ஏன்னா இந்த 5 புலன்கள் அமைதி பெற்றால்தான் அதனுடைய மனம் தொடர்ச்சியாக மனமும் அமைதி பெறும். இந்த 5 புலன் மயக்கத்துல நாம செயல்படும் பொழுது மனமும் இந்த புலன் வழியே தான் ஓடிட்டு இருக்கும். இந்த புலன் வழியே ஓடக்கூடிய மனதை திருப்பி உயிரின் மேல் கொண்டு வரணும்னா பஞ்சேந்திரிய தவம் செய்வதன் மூலமாகத்தான் மன அமைதி பெற முடியும். ஓகே, அடுத்தது இப்போ பரிணாம வரிசை. எந்த வரிசையில இந்த உடல் உறுப்புகள் நமக்கு தோன்றியது? அப்படிங்கிறது நம்ம தோன்றியது அப்படின்னு பார்க்கும் பொழுது தொல்காப்பியர் மிக அழகா சொல்றார். 1 அறிவது உற்று அறிவதுவே, 2 அறிவது அதனோடு நாவே, 3 அறிவது அவற்றோடு மூக்கே, 4 அறிவது அவற்றோடு கண்ணே, 5 அறிவது அவற்றோடு காதே, மேதினில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. திருமூலர் சொல்றாரு, இந்த ஐம்புலன் அடக்கம் இல்லாம இந்த பரிணாம வரிசையில இந்த உறுப்புகளை நாம எப்படி அடக்கம் செய்வது அப்படிங்கிறது இல்லாம தவம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுதான் பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. இந்த பால் பசு 5ன்னு சொல்றது பஞ்சேந்திரியங்கள், ஐம்புலன்களை சொல்றாரு. சரி, அறிவு நிலைன்னு பார்க்கும் பொழுது முதல் தோற்றம் நம்ம பிரபஞ்ச தோற்றத்துல சொல்லும் பொழுது முதல் இறைநிலையின் தன்மாற்றம் இறைத்துகள், இறைத்துகளின் சேர்க்கை விண், விண்ணின் சேர்க்கை மூலகங்கள், மூலகங்களின் சேர்க்கை பஞ்சபூதங்களாக விண், காற்று, நெருப்பு, நீர், நிலமாக மாறுகிறதுங்கிறத நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அந்த பூமியில ஓரறிவு தாவரம் எப்படி முதல்ல வந்தது அப்படிங்கிறது ஒரு கதை மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொன்னா இன்னும் நல்லா சிறப்பா புரியும். இப்போ இந்த பஞ்சபூதங்களும் ஒரு பூமியில இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கற்பனையா அந்த நிலைக்கு நம்ம போயிடுறோம். எங்க பார்த்தாலும் தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது, காத்து இருக்குது, நெருப்பு இருக்குது, விண் உயிர் துகள்களா வான்காந்தமா இருக்கு. இது மட்டும்தான் பூமியில இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை யார் பார்க்கறது, யார் ரசிக்கிறது? இந்த பிரபஞ்சம் தோன்றியதனுடைய நோக்கம் இந்த இறைநிலையை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்ப யார் இதை உணர்றது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு இந்த 5 பூதங்களும் ஒரு இசைவான விகிதத்துல ஒண்ணு சேர்ந்து ஒன்னை ஒண்ணு அழிக்காமல் ஒன்னை ஒண்ணு ஒரு விதமான விகிதத்தில் ஒன்று சேர்ந்து தோன்றிய முதல் தோற்றம் தாவரம், ஒரு செல் அமீபா. இது எங்க தோன்றியது? கடல் நீர்ல தோன்றியது. இந்த தாவரம் இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சும்மா கடல் தண்ணியில இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சு 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 அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு இடத்துல நம்ம நிலையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்ச தாவரம் கடல்ல இருந்து நிலப்பரப்புக்கு வந்து ஒரு இடத்துல பெர்மனண்டா வளர ஆரம்பிச்சது. அப்படி வளர்ந்த தாவரம் தான் தொடு உணர்வை தரக்கூடியது. அந்த தொடு உணர்வு எதன் மேல நாம இருக்கிறோம்? தவம் செய்யும் பொழுது தோல் மீது நம்ம உடம்பு பூரா ஒரு கவசம் மாதிரி போத்தி இருக்கக்கூடிய இந்த தோலை எப்படி ஒரு தாவரத்தின் மேல முழுசா அந்த பட்டைகள்லாம் இருக்கு அப்படியே மூடி இருக்கோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தோல் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அழுத்த உணர்வை கொடுக்குது, தொடு உணர்வை தருது அப்படிங்கிறத சொல்லி அந்த தோல் மீது தவம் செய்யக்கூடிய நிலையை கற்றுக் கொடுக்கும். அடுத்தது 2வது, இந்த தாவரத்திலிருந்து வந்த அடுத்த தோற்றம் புழு. அந்த புழுவுக்கு என்ன இருக்குது? சுவை அரும்பு இருக்குது. கடிச்சு 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 இருக்கிற புல்லு பூண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு.
சோ இந்த சுவை உணர்வு நாக்கு, இரண்டாவது உணர்வா நமக்கு வந்தது நாக்கு. இந்த நாக்கின் மேல நம்ம மனம் வைத்து தவம் செய்யணும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த நுனி நாக்க மேல அன்னத்துல லேசா தொட சொல்லிட்டோம்னா அப்படியே சுறுசுறுன்னு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு மேலேயே மனம் வைத்து கவனிங்க. முதல்ல தோல் மீது சொல்றப்ப உடம்பு பூரா போத்தி இருக்கிற ஒரு கவசம் மாதிரி நினைச்சுக்கிங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது நாக்க சொல்லும் பொழுது அந்த நாக்கினுடைய நுனி பாகம் மேலெண்ணத்துல மோதும் பொழுது ஏற்படக்கூடிய சுறுசுறு என்ற உணர்வை கவனிச்சு நாக்கு மேல தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். மூணாவது, அடுத்தது மூன்றாவது அறிவு புழுவில் இருந்து வந்த பூச்சி. அந்த புழு ஊர்ந்து 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 போய் போய் அதுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால ஒரு ரெக்கை இருந்தா பறந்து பறந்து எல்லா இடத்துக்கும் போலாமே அப்படின்னு ஒரு ஏக்கமா ஏங்கிச்சு. அதனால புழுவுக்கு ரெக்கை வந்து பூச்சியா மாறி எல்லா இடத்துக்கும் பறக்க ஆரம்பிச்சது. அப்படி பறக்கும் பொழுது எங்க எந்த உணவு இருக்குன்னு அதுக்கு தெரியல. ஒரு வாசனை பாக்குறதுக்கு ஒரு மூக்கு இருந்ததுன்னா வாசனையை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு பறந்து போயிடலாமே அப்படின்னு அது ஏக்கம் கொள்ள ஆரம்பித்தது. அதனால அந்த பூச்சிக்கு வந்த உணர்வு மூக்கு, மனம். அப்ப நம்ம கிட்டே அந்த மாதிரி வந்த மூக்கின் மீது நாம மனம் வைத்து தவம் செய்ய வேண்டும். அப்படி அப்ப மூக்கு மேல எங்க தவம் வைக்கிறது? மூக்கினுடைய நுனி பகுதின்னு சொல்லுவோம். மூக்கினுடைய நுனி பகுதின்னு முன்னாடி கூறு மாதிரி நீட்டிட்டு இருக்குத அந்த இடம் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அந்த இடத்து மேல இல்ல, மூக்கினுடைய நுனி பகுதிங்கிறது மேல. மூக்கு போய் கண்ணுகிட்ட சேருது இல்லையா, அந்த இடத்துல மனம் வைத்து தவம் செய்யணும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மூக்கு மேல அந்த உணர்வை கொண்டு வர வைக்கணும். அடுத்தது இந்த பூச்சி பறந்து 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 அந்த ரெக்கையெல்லாம் உதிர்ந்து போய் மறுபடியும் கீழே விழுந்து ஊர்வனவா மாறி போயிட்டு இருக்கு. பாம்பு, பல்லி இந்த மாதிரி ஊர்வனவா மாறி போகும் பொழுது அதற்கு எங்க உணவு இருக்குன்னு தேடி தேடி போறதுக்கு சௌரியமா இருக்குமாங்கிறதுக்காக கண்கள் தோன்றி ஒளி உணர்வு ஏற்பட்டது. அந்த மாதிரி நமக்கு வந்த உறுப்பு தான் இந்த கண்கள். இந்த கண்கள் மேல எப்படி தவம் பண்ணணும்? இரண்டு கண்களையும் ஒரு நேர்கோட்டில், கற்பனையான ஒரு நேர்கோட்டில் இணைத்து கண்களின் உள்பக்கமாக இருக்கக்கூடிய கண்மணி பாப்பா, அந்த பாப்பா மேல மனசை வச்சு தவம் பண்ணுங்க. அப்படின்னா உள்ள எப்படியோ தேடிட்டு போவாங்க. ஓ, கண்ணுக்குள்ள ஒரு கண்மணி பாப்பா இருக்கு, அந்த பாப்பா தான் நமக்கு இந்த ஒளி உணர்வை நமக்கு கொடுக்குது, கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாம் சமன் செய்யுது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டு அந்த கண்ணை மூடி அப்படியே கவனிக்கும் பொழுது அந்த கண்ணெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கண்ணு மேல மனசு வச்சு தவம் செய்வாங்க. அதற்கடுத்தது ஊர்ந்து 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 உடம்பெல்லாம் வலி எடுத்துக்கிட்டு ஒரு கால் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஊர் உணவெல்லாம் என்னவா மாறிச்சு? விலங்குகளாக மாறி ஐந்தாவது அறிவு காதுகள். சின்ன விலங்குலாம் பெரிய விலங்கு கடிச்சு கடிச்சு சாப்பிடுறது. அப்ப பெரிய விலங்கு வர்றதை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நம்ம ஓடி போயிடலாமே, அவரு காது இருந்தா சத்தம் கேட்டு ஓடிடலாமே அப்படின்னு ஏக்கம் கொள்ள ஆரம்பித்தது. அதனால் தோன்றிய உறுப்பு காது. அந்த காதுகள் மீது மனம் வைத்து தவம் செய்தா எல்லா ஒளியும் உணரலாம் அப்படின்னு ஒரு உணர்வோட காது வந்தது. அப்ப காதுகள் மேல எப்படி தவம் பண்ணணும்? காதுகளின் உட்பக்கமாக இருக்கக்கூடிய செவிப்பறைகள், அந்த செவிப்பறைகள் மேல மனசை வச்சு தவம் பண்ணணும்னு காதுக்குள்ள தேடி உள்ள போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப அந்த செவிப்பறைகள் மேல தவம் பண்ணும் பொழுது இந்த தொடு உணர்வை தரக்கூடிய தோல், சுவை உணர்வை தரக்கூடிய நாக்கு, வாசனை உணர்வை தரக்கூடிய மூக்கு, ஒளி உணர்வை தரக்கூடிய கண்கள், ஒளி சத்த உணர்வை தரக்கூடிய காதுகள், இது எல்லாம் தவம் செஞ்சு அந்த உறுப்புகள் எல்லாம் பழகணும்னு இந்த 5 புலன்களின் மாஸ்டர் கிளாண்ட் தலைமை சுரப்பி, அதுக்கப்புறம் பிட்யூட்டரி பண்ணும் பொழுது அவங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் ரொம்ப அற்புதமா ஆக்டிவேட் ஆகும். அப்ப அதுக்கப்புறம் துரியம் பண்ணும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த பஞ்சேந்திரிய தவத்தை மட்டும் நல்லா அவங்க மனசுல பதிய வச்சு நல்லா அவங்க புரியுற மாதிரி எடுத்து சொல்லி ஆழமா அவங்க உணர வச்சுட்டோம்னா அதற்கப்புறம் ஆக்கினை துரியம்ல, எனக்கு இது வரைக்கும் ஆக்கினையே வரலைங்க, துரியமே வரலன்னு சொன்னவங்க எல்லாருமே ஆக்கினை நல்ல உணர்வு வருதுங்க, துரியம் நல்ல தலை சுத்துதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தவம் இந்த பஞ்சேந்திரிய தவம். அதை நாம் மன்றத்துல மக்கள் மனதுல மிக ஆழமாக, ஏன்னா இந்த தவம் தான் எல்லாம் பார்க்கிற கேட்கிற உறுப்புகள், தெரிஞ்ச உறுப்பு. தெரியாத ஒரு பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி, பீனியல் கிளாண்டை பற்றி நம்ம 1000 விளக்கம் சொன்னாலும் அவங்க உணர்வு கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா இது தெரிஞ்ச உறுப்புகள், இதை பத்தி நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க நல்லா உணர்ந்து இதன் மூலமாக இன்னும் நல்ல டீப்பா மனவளக்கலை மன்றத்தில் இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பஞ்சேந்திரிய தவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி அற்புதமான இந்த வாய்ப்பளித்த சேலம் மண்டலத்திற்கும்
தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தர்களுக்கும் ஏனைய அன்பர்களுக்கும் இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு இந்த சொற்றொடரை கேட்ட இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிமையான நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. பஞ்சேந்திரிய தவத்தை பற்றி மிகச் சிறப்பாக விளக்கங்களை கொடுத்த நமது அன்பிற்கினிய பேராசிரியர் கே பாலாஜி ஐயா அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக நன்றியை காணிக்காக்குகிறோம். இப்போது பாலாஜி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் கே பாலாஜி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவரது அருள்துறை, பொருள்துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். இதே போல நாளை மாலை 3 மணிக்கு நமது அன்பிற்கினிய முதுநிலை பேராசிரியர், நமது மண்டல தலைவர் உழவன் மா தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பிலே வகுப்பு நடத்த உள்ளார்கள். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக சிவகாமி அம்மா அவர்கள் உலக நல நாட்டம், உலக நல வாழ்த்துப்பாடி நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல நாட்டம் ஓர் உலகாற்றுயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன்.